வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படியாக ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைத்தது என்று நாம் படிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேல் என்பது ரூத்திற்கு ஒரு அந்நிய நாடு. அங்கே அவள் வளர்வதற்கு எந்த வாய்ப்பும் அவளுக்கு இல்லை. ஆனால் இந்த அதிகாரத்தில் எப்படியாக ரூத் அந்த இடத்திலும் ஒரு வாழ்வை பெற்று தேவனுடைய தயவை கண்டுபிடித்தாள் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக, ரூத் ஒரு சமயோசித புத்தி உள்ளவளாய் இருந்தாள். அதாவது அமைதியாய் உட்காராமல் ஒரு வேலையை தேடினாள். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னாள். பாருங்கள், தெரியாதவர்களுடைய வயலுக்கு போவதும் அங்கே கீழே விழுந்த கதிர்களை பொறுக்குவதும் ரூத்திற்கு சாதாரணமான எளிதான காரியமாய் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும்போது, ஆண்டவர் மோசே நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வயல்களிலே கதிர்களை பொறுக்கி கொள்ள விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த நேரம் நியாயாதிபதிகளின் காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் படித்தபோது எப்படியாக எந்த ஒரு இஸ்ரவேலனும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை என்று தான் நாம் பார்த்தோம். அவனவன் தன் கண்களுக்கு சரிபோனபடி செய்தான் என்று இஸ்ரவேலரை குறித்து நாம் படித்தோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ரூத் தைரியமாக மற்றவர்களுடைய வயல்களுக்கு போய் வேலையை கண்டுபிடித்து, யாருடைய கண்களில் ஆகிலும் எனக்கு தயவு கிடைக்கும் என்று அவள் நம்பினாள். ஆம், ரூத் சமயோசித புத்தி உள்ளவளாய் இருந்தாள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலனும் ஆண்டவர் தன்னை அழைத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் தன்னை ஏற்படுத்தினதாக சொல்லுகின்றார். நண்பர்களே, தேவன் நம்முடைய உண்மையான வேலையையும் சமயோசித புத்தி உள்ள குணத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, போவாசினுடைய வேலைக்காரர் ரூத்தை குறித்து இப்படி சொன்னார்கள், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கின்றாள். இப்பொழுதும் அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்று சொன்னார்கள். அதாவது கொஞ்ச நேரம்தான் அவள் ஓய்வெடுத்தாள் என்று அவளை குறித்து சொல்லுகின்றார்கள். இது மாத்திரமல்ல, தேவனுடைய தயவை ரூத் அன்றைக்கு கண்டுபிடித்தாள். 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது என்று பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் அவளை சரியாக போவாசினுடைய வயலுக்கு நடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்லாமல் 4ஆம் வசனத்தில், அன்று சரியாக போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து இந்த ரூத்தை சந்தித்ததாக நாம் பார்க்கின்றோம். அதுவும் தேவனுடைய தயவுதான். நண்பர்களே, ரூத்திற்காக ஆண்டவர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் அமைத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார். இந்த போவாஸ் இந்த ரூத்தின் மேல் தயவு வைப்பதற்கு தேவனுடைய தயவினாலே இந்த போவாஸ் இந்த ரூத்தை கண்டுபிடிப்பதற்கு ரூத் மிகவும் கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றவளாயிருந்தாள்.
இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியெல்லாம் போவாசனுடைய குணத்தை பற்றி சொல்லுகின்றது. பாருங்கள், போவாஸ் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாயிருந்தான். ஆனால் அவன் தேவ பக்தி உள்ள மனிதனாயிருந்தான். மறுபடியும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்றது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா இஸ்ரவேலரும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்காத மக்களாய் இருந்தாலும் போவாசோ முழுமையாக ஆண்டவருக்கு நேராய் தன்னை திருப்பி வாழ்ந்த ஒரு மனிதனாயிருந்தான். 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னது என்னவென்றால், அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்று போவாஸ் ரூத்திடம் சொன்னான். ரூத் ஒரு மோவாபிய பெண் என்று போவாஸுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் போவாசோ அவளை ஒரு மோவாபிய பெண்ணாக கருதி அந்த விதமாக நடத்தவில்லை. மாறாக 11ஆம் வசனத்தில் அவள் மோவாபை விட்டு தனக்கு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்து தன்னுடைய மாமியாருக்கு செய்த எல்லா நன்மைகளை குறித்து போவாஸ் அவளை பாராட்டுகின்றான். 12ஆம் வசனத்தில் அவளை ஆசீர்வதிக்கின்றதையும் படிக்கின்றோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் அந்த மோவாபிய பெண்ணை ஆசீர்வதித்தான். 13ஆம் வசனத்தில் ரூத்தே போவாஸை பார்த்து, நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமானவள் அல்ல என்று சொல்லுகின்றாள். ஆனாலும் அந்த போவாஸ் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ரூத்துக்கு செய்யும் காரியங்களை படிக்கும்போது ஆச்சரியமாயிருக்கின்றது. 14ஆம் வசனத்தில் படிக்கின்றோம், பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் என்று பார்க்கின்றோம். 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தொடர்ந்து இந்த போவாஸ் அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, இந்த ரூத் உண்மையுள்ளவள் என்றும் சமயோசித புத்தி உள்ளவள் என்றும் வேலை செய்கின்றவள் என்றும் இந்த போவாஸ் கண்டபோது அவளுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் இதே போன்ற ஒரு குணத்தை காண்பித்தார். எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் வந்தவர்கள் விசுவாசத்தை காண்பித்தார்களோ, நற்கிரியைகளை காண்பித்தார்களோ, நல்ல குணத்தை காண்பித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிகவும் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவினார். நண்பர்களே, நாமும் கூட ரூத் போன்ற உழைக்கின்ற சமயோசித புத்தி உள்ள நற்குணம் உள்ள மக்களை காணும்போது நம்மால் இயன்ற பிரதிபலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்போமாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.